ஹாய் மக்களே, வணக்கம். இன்றைய ஸ்பெஷல் ஜவ்வரிசி வடை செய்ய போகிறேன். எப்படி செய்யலாம் பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஓவர் நைட்டு ஊற வச்சுருக்கேன். இப்போ தண்ணி வடிச்சுப்போம். இதை ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன். இந்த ஜவ்வரிசி நல்லா தண்ணி வடிச்சிருச்சுங்க. தண்ணி வடிகட்டிட்டு நல்லா போட்டுப்போம். அடுத்து தேவையான பொருளை பாருங்கள். 2 வெங்காயம், கொஞ்சம் பச்சை மிளகா, 3 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி. இந்த கப்பில் 1 கப்பு கடலை மாவு, கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை. எப்படி கிண்டலான்னு பார்ப்போம். வெங்காயம், கொத்தமல்லி, இஞ்சி, பச்சை மிளகா, 1 கப்பு மாவு, சால்ட்டு, கொஞ்சம் சால்ட்டு, பெருங்காயம் கொஞ்சம் போட்டுங்க. நல்லா அதை பிசைஞ்சுப்போம். தண்ணி ஒரு சொட்டு கூட ஊற்றக்கூடாது. ஒரு 1/2 டீஸ்பூன் அரிசி மாவு போட்டுப்போம். மொறுமொறுப்பாக இருக்கும். இந்த பக்குவத்துக்கு தண்ணி இல்லாமல் பரட்டிக்கணுங்க. இப்படி உருண்டை பிடிச்சி வச்சுப்போம். வடை போட ஒரு கடாயில் கடலை எண்ணெய் ஊற்றிப்போம். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சிங்க. நல்லா போடுவோம். 4-5 போடுவோம். எப்போவுமே ஸ்கூல்லேருந்து வர பசங்களுக்கு ஒரே மாதிரி ஸ்டைலில் செய்யாமல் இந்த மாதிரி வித்தியாசமாக செய்து கொடுத்து பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது மொறுன்னு இருக்கும். சாப்பிட்டீங்களா? எவ்வளோ கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது. மொறுன்னு சூப்பராக இருக்குங்க. இந்த கெச்சப்பு அப்படி இப்படிங்களாங்களே, அதெல்லாம் சாப்பிடாம ஒரு சட்னி அரைச்சி வச்சு கொடுங்க. அப்படியே கூட சாப்பிட்லாங்க. சூப்பராக இருக்குங்க. மொறுன்னு இந்த வடை பாருங்கள், எவ்வளோ மொறுன்னு இருக்குது பார்த்தீங்களா? செம்ம டேஸ்ட்டுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ மக்களே.